அரசியல் யூடியூப் சேனலை தொடர்ந்து ஆதரவு தரும் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும், தமிழக அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து உற்று நோக்கி கொண்டிருக்கும் அனைத்து தரப்பட்ட சகோதரர்களுக்கும் சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் உங்கள் பரணி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திமுக அரசு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் முடியும் போதே என்ன சொல்லிட்டாங்கன்னா, 98% வாக்குறுதி முதல்ல முடிச்சுட்டா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த உரிமை தொகையை வந்து ஆரம்பிச்சு வச்சதுக்கு அப்புறம் 100% வாக்குறுதியை முடிச்சுட்டாதான் சொல்லியிருக்காங்க. இதோட உண்மைத்தன்மையை ஆராயறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரியும் வாக்குறுதியை முடிக்கலன்ட்டு. அதனால வந்து சில வாக்குறுதிகளை வந்து அவங்களுக்கு நினைவு கூறுவதெல்லாம் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்களே, எப்போ செய்வீங்க, இல்லை செய்வீங்களா, இல்லை செய்யவே மாட்டீங்களா அப்படின்றது வந்து நினைவு கூற வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். மகளிர் உரிமை தொகையை பேசும்பொழுதே வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். மகளிர் உரிமை தொகையை வந்து எல்லாருக்கும் போய் சேரல. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, எல்லா குடும்ப தலைவருக்கும் மகளிர் உரிமை தொகை தருவேன்னு சொன்னாங்க. ஆனா வந்து ஆட்சிக்கு வந்த அப்புறம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மகளிர்களுக்குன்னு சொல்லி கொஞ்சம் பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, இதை விட்டுட்டு போகலாம், இது வந்து செயல்பட்ட திட்டமாகவே வச்சிருக்கலாம். இதையும் தாண்டி பல திட்டங்கள் இன்னும் கிடப்பிலே இருக்கு. உதாரணமா சொல்ல போனா வந்து மாநில சுயாட்சின்னு திமுக அரசு தம்பட்டம் அடிச்சுட்டே இருக்கு. நாங்க வந்து மத்தியில் உள்ள பிஜேபி அரசை கடுமையாக விமர்சித்து மத்திய மாநில உரிமைகளை நிலைநாட்டுவோம்ட்டு எல்லா பிரஸ் மீட்டே ஒரு வரதில்லை. மோடியோட ஸ்ட்ராட்டஜியை தான் இங்க ஃபாலோ பண்றாரு. கேட்டா வந்து அவங்களுக்கான மாற்றுன்னு இவங்க சொல்றாங்க. சரி, விட்டுட்டு போங்க, பிரஸ் மீட்டு தான் வரதில்லை. ஆனா வந்து அரசு விழாக்களும் சரி, இவர் கலந்துக்கிற திருமண விழாக்களிலும் வந்து நாங்கள் மாநில உரிமைகளை மீட்டெடுக்க பாடாப்படுகிறோம் அப்படின்றாங்க. அப்படி என்னடா பாடாப்படுறீங்கன்னு எடுத்து பார்த்தா, எங்களோட ஏற்கனவே சொன்ன மேனிஃபெஸ்டோ 2021 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து அன்னைக்கே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து முன்னாடியே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா சொல்லிட்டாங்க. கடந்த ஆட்சி இருக்கும்போது, கடந்த ஆட்சினா வந்து 2021 முன்னாடியே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா சொல்லிட்டாங்க. அந்த திட்டம் வந்து ப்ராசஸ்ல இருக்கு. இந்த அரசு வந்து ஆட்சிக்கு வந்த அப்புறம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து நாங்கள் அப்போஸ் பண்ணுவோம்னாங்க. நாடாளுமன்றத்துக்கு எம்பிக்கள் ஒவ்வொரு கூட்டத்தொடர்லையும் போய் பங்கேற்றிருக்காங்க. திமுக இருந்து என்னத்தை அப்போஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அங்கே போயிட்டு வந்து தலையாட்டிட்டு தான் வராங்க. தமிழக உரிமையான நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை அவங்க அப்போஸே பண்ணதா வந்து இன்னைக்கு வரையும் எந்த எவிடன்ஸும் எனக்கு தெரியல. நானும் பார்த்ததில்லை என்ன அப்போஸ் பண்ணுறாங்கன்ட்டு. இன்னொன்று என்னன்னா, இதில் வந்து சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு மாற்றா தமிழக அரசு வந்து ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று கொண்டு வரேன் அப்படின்னு வந்து துடியா துடிச்சு ஒரு குழு அமைச்சாங்க. அது வந்து ஒரு 15வது குழுவா இருக்கும்னு நினைக்கிறேன். பல குழுக்கள் அமைச்சாங்க, அதில் ஒரு 15வது குழுவா அது இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குழுவில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த குழுல இருந்தே ஒரு நபர் விலகிட்டாங்க, முக்கியமான நபர் வந்து விலகிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இருக்கிறதே வந்து ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் கொண்டு வர பார்க்குறாங்க. அதனால வந்து நான் இதில் இருக்க விருப்பம்னு சொல்லி அவர் விலகிட்டார். அதுக்கும் வந்து இந்த அரசு எந்த விளக்கமே இன்னைக்கு வரையும் தரல. அப்பனா இவங்க பார்த்துக்கோங்க, அந்த பாலிசியே வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியும் வந்து கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, இதுதான் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் இருக்கிறதா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியும் கொண்டு வராங்க. அதனால நம்ம இதை வந்து ஒத்துக்கலாம் அப்படின்னு மக்களை வந்து சம்பாதிக்கவாங்க போல. அதுதான் வந்து அரசியல் என்பது அறியாமை, மக்கள் அறியாமையை வந்து அறுவடை செய்யறது தான் அரசியலா இருக்கு. அந்த மாதிரி திமுக அரசு அதில் வந்து ஆக சிறந்த அரசியல் வந்து தொடர்ந்து தமிழக 50 ஆண்டு காலமா அருமையா பண்ணிட்டு வராங்க. அண்ணா மறைவுக்கு பிறகு கருணாநிதி ஆட்சி காலத்துல இருந்து ஸ்டாலின் ஆட்சி காலம் வரைக்கும் மக்கள் அறியாமையே நல்லா அறுவடை செஞ்சுட்டே வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பற்றி பேசிட்டோம். இன்னொரு காமெடி அதில் சொல்லியிருக்காங்க என்னன்னா வந்து, கல்வியை வந்து பொது பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு வந்து கொண்டு வர போறாங்க. இதெல்லாம் வந்து நகைப்புக்கு உடையது. ஏன்னா வந்து முதல்ல கல்வியை வந்து பொதுப்பட்டியலில் கொண்டு போனதே வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் பொழுது தான். அன்னைக்கு நீங்க எதிர்க்கல, அன்னைக்கு வந்து மௌனமா இருந்துட்டு வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 20-30 ஆண்டு காலம் ஆன பிறகு இன்னைக்கு எதிர்த்து என்ன பிரயோஜனம், யாருக்கு என்ன பிரயோஜனம் வந்துட போகுது? அது வந்து சட்டமன்ற நிறைவேற்றும் போதே நீங்க வந்து உங்க கூட்டணி நண்பர் தானே. நீங்க போய் டெல்லி போகும்போது தான் வந்து உதயநிதி அவர்களும் சரி, முதல்வர் அவர்களும் ராகுல் காந்தியை கட்டி தழுவிட்டு வர்றது என்ன, அவங்க தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது வந்து பாரத் ஜோடோ ஆக்டர்ல பங்கேற்றுக்கிறது என்ன அப்படின்றது அவ்வளோ இணக்கமா செயல்படுற நீங்க வந்து அன்னைக்கு நீங்க எதிர்த்து இருக்கலாம். காங்கிரஸும் அந்த வாக்குறுதி தராங்க, நாங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கையிலே கொடுத்துருவோம் எஜுகேஷனை வந்து அப்படின்ட்டு. இதெல்லாம் எந்த விதத்தில் சாத்தியம் தெரியல. நீட்டு வந்து நம்ம எல்லா விஷயத்திலையும் சொல்லிட்டு வரோம், நீட்டுன்ட்டு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட இம்பாக்ட் அவ்வளோ ஏற்படுத்தியிருக்கு. மாணவர்கள் மத்தியில் வந்து இவர் வந்தால் ஒரு வேளை கேன்சல் பண்ணிட்டு வாங்களோ நம்பி ஓட்டு போட்ட மாணவர்கள்லாம் இருக்காங்க. அதனால தான் வந்து திரும்ப வந்து நீட்டை வந்து சொல்லிட்டே இருக்கும். நீட்டு ஒரு பக்கம் இருக்க வந்து இன்னொரு மிகப்பெரிய நகைச்சுவைக்கான சாராம்சம் வந்து அந்த மேனிஃபெஸ்டோல இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டை வந்து இவங்க கொடுப்பாங்களாம். இதெல்லாம் வந்து எப்படி எவ்வளோ பெரிய காமெடி பார்த்தோம். கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டு இந்த கவர்மெண்ட் வந்து எப்படி தருவாங்கன்ற
அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம இது தரப்போறதுலன்ட்டு. சரி சும்மா எல்லா கட்சியும் எழுதுதே நாமளும் எழுதுவோம்னு சொல்லிட்டு கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் எழுதிருப்பாங்க போல. தயவுசெய்து இனியாவது கரப்ஷன் ஃப்ரீயா இருங்க. ஏன் வந்து கரப்ஷன் ஃப்ரீன்னு சொல்லி சிரிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆடியோ வைரல் ஆச்சு. ஒன்று வந்து 30,000 கோடி ஆடியோ, இன்னொன்று வந்து 60,000 கோடி வீடியோன்னு 2 வைரல் ஆச்சு. அதுக்கான வாய்ஸ் வந்து முன்னாள் நிதி அமைச்சரான பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனோட இதுன்னு வந்து சில பேர் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு இன்னைக்கு வரையும் தெரியல. தயவுசெய்து வந்து திமுக அரசு தான் வந்து இதை வந்து எடுத்துக்கிட்டு அது உண்மைத்தன்மையை வந்து வெளியிடணும். அவங்களும் வெளியிடுற மாதிரி தெரியல. அதுக்கு மாற்றம் என்ன பண்ணாங்கன்னா, பிடிஆர் அவர்களுக்கு வந்து அமைச்சர் பதவி இந்த நிதித்துறையிலிருந்து வேற துறை, தகவல் தொழில்நுட்ப துறைக்கு வந்து மாற்றி அமைச்சனால வந்து இந்த குற்றச்சாட்டை வந்து மீண்டும் உறுதிப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. தயவுசெய்து வந்து கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் தரன்னு நீங்க ஆசைப்படுறதா இருந்தா வந்து தயவுசெய்து இதுக்கான விளக்கத்தை கொடுத்தீங்கன்னா வந்து அப்பயாவது நாங்கள் ஒத்துக்கிறோம் நீங்க வந்து கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் வந்து கொடுப்பீங்கன்ட்டு. அது வந்து ஏற்கனவே வந்து கேளம்பாக்கம் உட்பட பல சர்ச்சைகள் இந்த அரசு மேல வந்து தொடர்ந்துட்டே தான் இருக்கு. இதுக்கான விளக்கங்கள்லாம் வந்து திரு முதல்வரோ நிதி அமைச்சர் அவர்களோ வந்து தரணும்னு கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு விதம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏற்கனவே சொல்லுவோம், மாநில பட்டியல் கல்வியை வந்து கொடுத்தது வந்து மத்திய பட்டியல் பொது பட்டியல் கொடுத்தது வந்து திமுக அரசுன்ட்டு. அதே மாதிரி கச்சத்தீவு விட்டு கொடுத்ததும் வந்து திமுக அரசு தான். மீனவர்கள் இன்னைக்கு வந்து பல இன்னல்களுக்கு ஆளாகிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தான். ஆனால் இன்னைக்கு வந்து திரும்பவும் அதே மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்காங்க, நாங்கள் கச்சத்தீவை வந்து மீட்டெடுப்போம் அப்படின்ட்டு. எப்படி மீட்டெடுப்பாங்கன்னு தெரியல. ஒருவேளை வந்து இலங்கையும் வந்து இந்தியாவோட இணைக்க சொல்லுவாங்க போல. அப்படி இணைத்தால் மட்டும்தான் வந்து கச்சத்தீவு வந்து இந்தியாவுடைய ஆக மாறுமே தவிர வேற வழி இல்லை கச்சத்தீவை மீட்டெடுக்க. நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க, திரும்ப வந்து எப்படி மீட்டெடுப்பீங்கன்னு அதுலயே வந்து செயல் திட்டத்தோட நீங்க மேனிஃபெஸ்டோ விட்டுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா இருந்திருக்கும். இனி அடுத்த முறை நீங்க இந்த மேனிஃபெஸ்டோட கச்சத்தீவை மீட்டெடுக்கிறதும் இந்த மாநில பட்டியல் பொது பட்டியல இருந்து மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வரதும் வைப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். 2024 தேர்தலுக்கு அது அடுத்த திருத்தமா வைப்பீங்கன்னு தெரியும். அப்பயாவது வந்து எப்படிலாம் இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து வாக்குறுதியில வந்து கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கும் சரி அனைத்து தரப்பட்ட அரசு ஊழியர்களும் தரேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு போராட்ட களமா தமிழகம் இருக்குன்னு ஏற்கனவே பேசியிருக்கோம் ஒரு வீடியோவில். அதே மாதிரி தான் ஏன் போராட்ட களமா இருக்குன்னா, இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே போக்குவரத்து துறை ஊழியர்கள் பழைய பென்ஷனே கொடுக்கணும்னாங்க. அதே மாதிரி வந்து அனைத்து அரசு ஊழியர்களும் பழைய பென்ஷன் ஸ்கீமே அமல்படுத்துவோம்னாங்க. ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம் காலம் ஆகி நிதி நெருக்கடினே சொல்லி இன்னும் வந்து காலத்தை தாழ்த்திட்டே தான் இருக்காங்க இந்த அரசு. பார்ப்போம் நீ வர காலத்திலேயே அது வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்துவாங்களா, இல்லை வந்து இதையும் வந்து அடுத்த வாக்குறுதி அடுத்த வருஷம் அடுத்த தேர்தலுக்கு இதே வாக்குறுதி வச்சுப்பாங்களா அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட இலக்கிய பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் 6 லட்சம் கிட்டத்தட்ட 6 லட்சம் அரசு பணியிடங்களை வந்து மாணவர்களுக்கு வந்து வழங்குறது தான் வந்து. ஆனால் வந்து இவங்க ஆட்சிக்கு வந்த அப்புறம் குரூப் 2 எக்ஸாமும் சரியா நடக்கிறதில்ல, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் சரியா நடக்கிறதில்ல, எந்த கவர்மெண்ட் எக்ஸாமுமே சரியா நடக்காத சூழ்நிலை நீங்கள் எப்படி 5 லட்சம் பணியிடங்களை நிரப்புவீங்கன்னு தெரியல. ஏற்கனவே வந்து போராட்டம் நடத்தி எதிர்கட்சி தலைவர்லாம் அறிக்கை விட்ட அப்புறம் தான் குரூப் 2 எக்ஸாமுக்கான ரிசல்ட்டே வந்து ஜனவரி மாதம் வழங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு எக்ஸாம் வச்சு அதுக்கான ரிசல்ட்டே நீங்கள் சரியா வழங்காத பட்சத்தில் 5 லட்சம் பணியிடங்கள்லாம் நீங்கள் வந்து ஆட்சி முடியும் போது எப்படி நிரப்புவீங்க? அதான் முதல் கோணல் முற்றிலும் கோணலாதான் அரசு இருக்கு. எந்த துறையிலுமே வந்து அரசு சிறப்பாக செயல்பட்ட மாதிரி இன்னைக்கு வரைக்குமே தெரியல. அதுக்கான உதாரணம் தான் வந்து இப்போ பார்த்துட்டே இருக்கோம். மக்கள் இதெல்லாம் வந்து மனசுல வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து யாரு மாணவர்களையும் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னொன்று சொல்லியிருக்கீங்க, மாணவர்களுக்கு லேப்டாப் பதில் டேப் தரோம்னு சொல்லிட்டு. ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டு காலம் ஆகியும் இன்னும் அந்த திட்டத்தை வந்து நிறைவேற்ற முடியாம அரசு வந்து தடுமாறு. ஏற்கனவே இருந்த திட்டம் தான் லேப்டாப்ன்றது. அதுக்கு வந்த நிதியோட நீங்க டேபுக்கு ஒதுக்குற நிதி அதோட பாதி தான் இருக்க போகுது. அப்ப கூட நீங்க அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியலன்னா அப்ப அரசோட கஜானாவை யாரு காலி பண்ணதுன்னு நாங்க கேட்கல, மக்கள் கேட்கறாங்க. இதுக்காவது பதில் சொல்லுங்க. மாணவர்களுக்கு ஏன் வந்து தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே வந்து 12th முடிச்சு ஹையர் ஸ்டடீஸ்ல சேர்ற எண்ணிக்கை வந்து ரேஷியோ அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த லேப்டாப் தரதும் ஒரு காரணம் தான். நீங்க வந்து அதே நிறுத்திட்டீங்க. தயவுசெய்து இனியாவது டேப்லெட்டாவது ஒழுங்கா தாங்க. இனியாவது அடுத்த வர பட்ஜெட்லயாவது அதுக்காக நிதி ஒதுக்கி தரணும்னு இந்த அரசு நாங்க கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்று வந்து ரிசர்வேஷன் பற்றி திமுக பேசுறதுக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. ரிசர்வேஷன் வந்து 50% 69% உயர்த்தியது முதல்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா
அதிமுக அரசு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்பொழுது தான் வந்து 69% நிலநாட்டப்பட்டது. அது முதல்ல 31% 50% உயர்த்தியதும் வந்து எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல தான், அஇஅதிமுக காலத்துல தான். அப்படி இருக்க பட்சத்துல வந்து ரிசர்வேஷன் இவங்க வந்து பிரைவேட் செக்டார்ல இருக்கிறதுக்கும் ரிசர்வேஷன் அறிமுகப்படுத்துறாங்க. இன்னைக்கு வரையும் 2.5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது ஆட்சிக்கு வந்து. இன்னைக்கு வரையும் அதுக்கான நடவடிக்கை ஒண்ணு கூட இந்த அரசு வந்து எடுக்க முடியாத சூழ்நிலையில தான் இருக்கு. புதுவித நிறுவனங்களே கொண்டு வராத சூழ்நிலை நீங்க எப்படி இதெல்லாம் அமல்படுத்த போறீங்கன்னு தெரியல. தயவு செய்து வந்து இனி வர ஆட்சி காலத்துல இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். இதெல்லாம் ஒரு 5-6 வாக்குறுதிகள் சொல்லியிருக்கேன்னா வந்து சொன்னா 500 வாக்குறுதியில இது ஒரு சாம்பிள் தான். இன்னொன்னு இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா 30 வயசுக்கு உட்பட்ட மாணவர்கள் வந்து யாரெல்லாம் லோன் கட்ட முடியும் எஜுகேஷன் லோன் எடுத்துட்டு அவங்களோட எஜுகேஷன் லோன்லாம் வந்து தள்ளுபடி பண்ணிடுவேன் நீங்க. அதுவுமே வந்து கிடப்பில் போட்ட திட்டமா இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் வந்து அதான் இந்த சொன்ன 7-8 பாயிண்ட்ன்றது ஒரு சாம்பிள் பாயிண்ட் தான். இந்த மாதிரி வந்து வாரம் அவங்க என்னென்ன செய்யலன்னு நம்ம எடுத்து பேசுவோம். இதெல்லாம் முடிக்காம நீங்க எப்படி வந்து 100% வாக்குறுதிகள் முடிச்சுட்டாதான் திமுக அரசு சொல்லுதுன்னு எங்களுக்கு தெரியல. தயவுசெய்து மக்களுக்கான அரசியலை முன்னெடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.